வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். இந்த வீக்கெண்டுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு 5 மூவிஸ் தான் இன்னைக்கு வீடியோல சஜஸ்ட் பண்ண போறேன். எல்லாமே வேற வேற ஜேர்னல்ஸ், காமெடி நல்லா இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கறதுக்கு சூப்பரான மூவிஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது தூம் தாம் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் மூவி. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. பையன் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், இன்ட்ரோவர்ட்டட். ஆனா பொண்ணு வந்து பயங்கர போல்டான பொண்ணு, எல்லா ரிஸ்க்கும் எடுப்பா. இப்படி கம்ப்ளீட்டா மிஸ்மேட்ச் ஆகுற ஒரு கப்பல் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா அவங்க ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிருது. அவங்கள துரத்துறதுக்கு ஒரு கும்பல் வந்துருது. நைட்டுக்குள்ள அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்கள துரத்துனவங்க எதுக்காக அவங்கள துரத்துனாங்க, எதை தேடி அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸுக்கு இந்த படத்துல ஆன்சர் இருக்கு. இந்த படத்துல டார்க் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஆச்சு. காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல உள்ளத்தை அள்ளித்தா, கலகலப்பு, இந்த மாதிரி படம் எல்லாம் சொல்லலாம். நிறைய விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயின் பண்ணுவாங்க, அதுல ஒரு சிலது தப்பா போயிடும், அதுல இருந்து காமெடி வரும். இந்த மாதிரியான காமெடி, அததான் வந்து காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லுவாங்க. இந்த படமும் காமெடி ஆஃப் எரர்ஸ் கான்செப்ட் தான். நிறைய விஷயம் கேவோட்டிக்கா நடந்துட்டே இருக்கும், எங்க எது நடக்குதுன்னு தெரியாது, ஆனா எல்லாமே காமெடியா இருக்கும். பெருசா யோசிக்காம ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து 2 வாரத்துக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் வந்தது. பேக் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பை த்ரில்லர் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பையா இருக்க 2 பேர் ஒரு பிரச்சனையினால அண்டர் கவரா மாறிடுறாங்க. அவங்க அந்த வேலையை விட்டுட்டு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணி வேற பக்கம் போயிடுறாங்க. 15 வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை தேடி வில்லன்ஸ் திரும்ப வராங்க. அதுல இருந்து பிரச்சனை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க திரும்பவும் ஸ்பை ஆக வேண்டிய ஒரு நிலைமை வருது. இப்போ அவங்க ஃபேமிலியில 2 பசங்க இருக்காங்க, அவங்களையும் கூட வச்சிருக்கணும், ஸ்பை வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த படம் இருந்தது. என்னதான் ஃபேமிலிங்கிற ஒரு புது ஆங்கிள் வந்தாலும் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ரெகுலரான ஜேர்னர் தான். ரெகுலரா ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே இதுலயும் இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஸ்பை மூவிஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா என்டர்டெய்னிங்காவே இருந்தது. ஸோ நீங்க நல்லா ஒரு காமெடியோட நிறைய ஸ்பை கேட்ஜெட்ஸ், ஸ்பை த்ரில்லர் பார்க்கணும், லைட் ஹார்ட்டடா இருக்கணும், நல்ல ஆக்ஷன் இருக்கணும், ரொமான்ஸும் இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா பேக் இன் ஆக்ஷன் கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி பத்தி தான் பேச போறேன். கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட் அப்படிங்கிற இந்த படம் போன வாரம் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது. படம் நல்லாவே இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு அதனால எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களோட லவ் கடைசியில என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு ரொமான்ஸ் காமெடி தான் இந்த கைண்ட் ஆஃப் பிரெக்னன்ட். ரொமான்ஸ் காமெடி ஜேர்னர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். காமெடி நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும். இந்த படத்துல காமெடி ஓரளவுக்கு எல்லா பக்கம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. நான் இந்த படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இருந்தாலும் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப சீரியஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், கொஞ்சம் காமெடியோட ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு ரொமான்ஸ் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் அவுட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை தான் அடுத்து சஜஸ்ட் பண்ண போறேன். காசு கொடுத்தா கொலை பண்ற ஹிட்மேனா நடிச்சு கிரிமினல்ஸை வந்து போலீஸ்க்கு பிடிச்சு கொடுக்குற ஒரு அண்டர் கவர் ஒர்க்கை தான் நம்ம ஹீரோ பண்றாரு. அப்படி அண்டர் கவர் ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் மேல அவருக்கு லவ் வந்துருது. ஹீரோயினும் ஒருத்தரை கொலை பண்ண சொல்லிதான் அவர்கிட்ட வராங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஹீரோயினை போலீஸ்க்கு பிடிச்சு கொடுப்பாரா, இல்ல லவ் வந்துருச்சு அவங்க 2 பேரும் டேட் பண்ண போறாங்களா, டேட் பண்ணாங்கன்னா அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, போலீஸ் என்னானாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. ஹீரோவையும் ஹீரோயினையும் போலீஸ் ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கர ஃபாஸ்டா போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படமும் வந்து ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ்னு எல்லாமே வந்து ரொம்ப ஈக்குவலா இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். டார்க் காமெடி இந்த படத்துல ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கலாம். ஒரு ரேசியான ஸ்கிரீன் பிளே, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணும், அது நடுவுல ரொமான்ஸும் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் அவுட் பண்ணுங்க. ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, இல்ல ஒரு பணக்கார வீட்டுல கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும், ஹீஸ்ட் ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் அவுட் பண்ணுங்க. லிஃப்ட் அப்படிங்கிற இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பிளைட்ல இருக்கிற ஒரு 500 மில்லியன் கோல்ட வந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிஜி ஒர்க் இருக்கும், சிஜி கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி நிறைய சிஜி, நிறைய அனிமேஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆகாயத்துல நடக்கிற கதை, அதனால நிறைய அனிமேஷன் தேவைப்படும். அதெல்லாமே கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துல வந்து லாஜிக் நிறைய மிஸ் ஆகுது, ஆனா அந்த அளவுக்கு நோட் பண்ணி சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா படம் ஃபுல்லா என்டர்டெய்னிங்கா போறதுனால
நம்ம பெருசா லாஜிக்கும் பார்க்க போறது இல்ல. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ், சின்னதா ரொமான்ஸ், அப்புறம் காமெடியும் வேணும், அதுக்கு நடுவுல கொள்ளையடிக்கிற மாதிரி ஹீஸ்ட் ஜர்னர்லயும் வேணும், இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லிஃப்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல இந்த வீக்கெண்டுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு 5 மூவி சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த 5 மூவிஸுமே தமிழ் டப்ல இருக்கு, அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்ல. இதே மாதிரி தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல இருக்க கொரியன் மூவிஸ் லிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, நம்ம கான்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கான்டென்ட்ல நான் உங்களை பாக்குறேன். Until then, take care and bye bye.